ஏலக்காய் மரம்னு சொல்லி வித்து போட்டு போன ஆட்கள் கணக்கு பேர் இருக்காங்க. வாங்கின ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. வெல்கம் டு செஃப் டோட்டலுக்கு. சுக்குமல்லி டீ நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த சுக்குமல்லி டீக்கு சித்திரத்தை எட் பண்ணுறோம். சித்திரத்தைன்றது இதான். ஒரு காலத்தில் சித்திரத்தைய ஏலக்காய் மரம்னு சொல்லி வித்து போட்டு போன ஆட்கள் கணக்கு பேர் இருக்காங்க. வாங்கின ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பார்த்தீங்களா சித்திரத்தைய? சித்திரத்தோட பூ இப்படி தான் நீக்கும், இப்படி போகும். சித்திரத்தைன்றது ஒரு இஞ்சி இன தாவரம் தான் சித்திரத்தை. நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தாவரம். ஆரம்ப காலங்களில் நம்மளோட பேரண்ட்ஸ்மார்கள் மீன்கறி என்று சொன்னால் சித்திரத்தை போடாமலுக்கு மீன்கறி ஆக்கவே மாட்டாங்க. இந்த மஞ்சள் போடுற மாதிரி சித்திரத்தையே போடுவாங்க. அதனால் அவங்களுக்கு நோய்கள் வியாதிகள் குறைவாக இருந்துச்சு. நான் ஒரு பழமொழி ஒன்று பார்த்தேன். அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பார்ன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது கபம்ன்றது சளி, சளி பிரச்சனை. அந்த சளியை நாள்பட்ட சளி எல்லாம் இல்லாமாக்குறதுக்கு இந்த சித்திரத்தைன்றது மிக முக்கியமான ஒரு தாவரமாக இருக்குது. இந்த கிழங்கு தான், இதனுடைய கிழங்கை தான் நாங்கள் சுக்குமல்லி டீக்கு என்ன செய்கிறோம், எட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான இதுகளை நீங்கள் உங்களோட வீட்டு தோட்டத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதிகமான சளி பிரச்சனைகளை உங்களுக்கு என்ன செய்யலாம், இல்லாமாக்கலாம். நன்றி.